வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வீடு தேடி வரும் 5000 ரூபாய். ஸோ இதை பெறத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் ரெடியாக இருக்கார் கொடுக்கறதுக்கு. மக்கள் பெறத்துக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ எல்லாரோடைய பொங்கல் பரிசு வந்து விட்டதுங்க. 5000 ரூபாய் 16 பொருட்கள் எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. உறுதி ஆகிடுச்சு இதற்கான டோக்கன். பொங்கல் பரிசு தொகையை பெற இப்பொழுதிருந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசு உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. வரக்கூடிய 2026 அலைமோதுது கூட்டம். ஸோ வருகின்ற சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026 பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா 5000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று பெரிய பரிசு கொடுப்பதற்காக பிரதமர் காத்திருந்ததை போல பொங்கல் அன்று தமிழகத்துடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் பரிசு கொடுக்க ரெடியாக இருக்காருங்க. இந்த 5000 ரூபாய் பரிசை பெற நீங்கள் இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க மக்களே. பொங்கல் பரிசு கிட்டத்தட்ட யார் யாருக்கெல்லாம் வழங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பட்டியல் தற்சமயம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பட்டியலை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நபர்களுக்கு மட்டும்தான் பொங்கல் பரிசு கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த பொங்கல் பரிசு அலைமோதுது கூட்டம். பொங்கல் பரிசை பெறணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் தான் பெற முடியும். பொங்கல் பண்டிகைக்கு 5000 மற்றும் வேட்டி சட்டையுடன் தமிழக அரசு வழங்கும் என பாஜக தலைவர் நாயனார் நகேந்திரன் விமர்சன ரீதியாக ஒரு தகவலை அடித்து போட்டார். 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் பெரும்பாலான ரேஷன் அட்டைகளுக்கு 5000 வழங்க திமுக தலைமையிலான அரசு நிதித்துறை அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை போட்டிருக்காங்க. ஸோ நிதித்துறைக்கு கடும் ப்ரெஷரை கொடுத்துட்ருக்காங்க அமைச்சர்கள் எல்லாமே. ஏன்னா வரக்கூடிய இந்த டைமில் நிதித்துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறணும், இந்த எலெக்ஷனில் அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த 5000 ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருக்கு திமுக. அதனால் 5000 ரூபாயை விரைவில் இவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்க போகிறாங்க. கண்டிப்பாக தயாராகிக்கோங்க மக்களே. 5000 ரூபாய் ப்ளஸ் மகளிருடைய உதவித்தொகை 1000 ப்ளஸ் 21 பொருட்கள் எல்லாமே சேர்ந்து 2026 ஆண்டிற்கான பொங்கல் பரிசு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துவிடும். ஸோ நிதித்துறை அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நிதித்துறை அதிகாரிகளும் தமிழக அரசின் டாப் தலைகள் சில நிதித்துறை தரவிடம் குறித்து ஆலோசனைகள் நடத்தியிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகை வழங்க திட்டம் தொடர்பாக விரைவில் அறிவிக்கு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த வருடம் தமிழக சட்டசபை தேர்தல் வரும் நிலையில் இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று அறிவிப்பு வெளியாயிருக்கு. தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்படும் பெரும் பெருமைமிகு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். மனித குலத்திற்கு அடித்தளமாக விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருமுடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும் தமிழர்கள் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ அனைத்து தமிழர்களாகலாமே இந்த பொங்கல் பரிசு கொண்டாடப்பட்டு வருது. திமுக தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள இந்த 5000 ரூபாயை கண்டிப்பாக கொடுக்குன்ற எதிர்பார்க்கலாம். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய் இந்த வகை ரேஷன் கார்டை வைத்திருப்போம் அனைத்து நபர்களுக்குமே பொங்கல் பரிசு கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் 10ஆம் தேதி முதல் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வகையான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வீடு தேடி வரும் 5000 ரூபாய். ஸோ இதை பெறத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் ரெடியாக இருக்கார் கொடுக்கறதுக்கு. மக்கள் பெறத்துக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ எல்லாரோடைய பொங்கல் பரிசு வந்து விட்டதுங்க. 5000 ரூபாய் 16 பொருட்கள் எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. உறுதி ஆகிடுச்சு இதற்கான டோக்கன். பொங்கல் பரிசு தொகையை பெற இப்பொழுதிருந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசு உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். எந்த விதமான
சேஞ்சஸும் கிடையாது. வரக்கூடிய 2026 அலைமோதுது கூட்டம். ஸோ வருகின்ற சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026 பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா 5000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று பெரிய பரிசு கொடுப்பதற்காக பிரதமர் காத்திருந்ததை போல பொங்கல் அன்று தமிழகத்துடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் பரிசு கொடுக்க ரெடியாக இருக்காருங்க. இந்த 5000 ரூபாய் பரிசை பெற நீங்கள் இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க மக்களே. பொங்கல் பரிசு கிட்டத்தட்ட யார் யாருக்கெல்லாம் வழங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பட்டியல் தற்சமயம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பட்டியலை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நபர்களுக்கு மட்டும்தான் பொங்கல் பரிசு கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த பொங்கல் பரிசு அலைமோதுது கூட்டம். பொங்கல் பரிசை பெறணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் தான் பெற முடியும். பொங்கல் பண்டிகைக்கு 5000 மற்றும் வேட்டி சட்டையுடன் தமிழக அரசு வழங்கும் என பாஜக தலைவர் நாயனார் நகேந்திரன் விமர்சன ரீதியாக ஒரு தகவலை அடித்து போட்டார். 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் பெரும்பாலான ரேஷன் அட்டைகளுக்கு 5000 வழங்க திமுக தலைமையிலான அரசு நிதித்துறை அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை போட்டிருக்காங்க. ஸோ நிதித்துறைக்கு கடும் ப்ரெஷரை கொடுத்துட்ருக்காங்க அமைச்சர்கள் எல்லாமே. வரக்கூடிய இந்த டைமில் நிதித்துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறணும், இந்த எலெக்ஷனில் அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த 5000 ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருக்கு திமுக. அதனால் 5000 ரூபாயை விரைவில் இவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்க போகிறாங்க. கண்டிப்பாக தயாராகிக்கோங்க மக்களே. 5000 ரூபாய் ப்ளஸ் மகளிருடைய உதவித்தொகை 1000 ப்ளஸ் 21 பொருட்கள் எல்லாமே சேர்ந்து 2026 ஆண்டிற்கான பொங்கல் பரிசு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துவிடும். ஸோ நிதித்துறை அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நிதித்துறை அதிகாரிகளும் தமிழக அரசின் டாப் தலைகள் சில நிதித்துறை தரவிடம் குறித்து ஆலோசனைகள் நடத்தியிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகை வழங்க திட்டம் தொடர்பாக விரைவில் அறிவிக்க வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த வருடம் தமிழக சட்டசபை தேர்தல் வரும் நிலையில் இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று அறிவிப்பு வெளியாயிருக்கு. தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்படும் பெரும் பெருமைமிகு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். மனித குலத்திற்கு அடித்தளமாக விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருமுடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும் தமிழர்கள் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ அனைத்து தமிழர்களாகலாமே இந்த பொங்கல் பரிசு கொண்டாடப்பட்டு வருது. திமுக தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ள இந்த 5000 ரூபாயை கண்டிப்பாக கொடுக்குன்ற எதிர்பார்க்கலாம். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய் இந்த வகை ரேஷன் கார்டை வைத்திருப்போம் அனைத்து நபர்களுக்குமே பொங்கல் பரிசு கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் 10ஆம் தேதி முதல் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வகையான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.